ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். கிட்டத்தட்ட 15 வருஷமா நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம நயன்தாரா மற்றும் த்ரிஷா. இவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா சம்பளம் 5 கோடியிலிருந்து ஆரம்பிச்சு 10 கோடி வரைக்கும் இருக்கு. ஏன் ஒரு சில படத்துல 12 கோடி கூட வாங்கியிருக்காங்க நம்ம நயன்தாரா. இதனாலதான் இவங்களை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. த்ரிஷாவும் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ஃபீல்டில் இருக்காங்க, 10 கோடி சம்பளம் வாங்கி வந்துகிட்டு இருக்காங்க, இப்பவும் பீக்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே தாண்டி எந்த ஒரு கவர்ச்சியுமே காட்டாம இவ்வளோ பெரிய நடிகைகளை ரொம்ப ஈஸியாக அடித்து நொறுக்கி இருக்காங்க சாய் பல்லவி. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, மலையாளம், கன்னடம், தெலுங்குல நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சீனில் கூட கவர்ச்சியாக நடிக்கவே மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஆபாசமான உடை அணிய மாட்டேன் அப்படின்றதுலையும் உறுதியாக இருக்காங்க. அவ்வளோ எதுக்குங்க, அழகு சாதன பொருட்களை வச்சு விளம்பரம் பண்ணி அதன் மூலமாக வந்துட்டு பெண்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுலையும் உறுதியாக இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் இவங்களுடைய நடிப்பு திறமையை மட்டுமே வைத்து ஏகப்பட்ட படங்களை வெற்றி படமாக்கி கொடுத்துருக்காங்க. அந்த படங்கள் ஓடினதுக்கு காரணமே சாய் பல்லவி தான் சொன்னா கூட கண்டிப்பா மிகையாகாது. அந்த அளவுக்கு வந்துட்டு செம்மையா ஆக்டிங் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. சாய் பல்லவி படமா கண்டிப்பா ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். படத்தையே தூக்கி தான் தோல்ல வச்சு தாங்கிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேர் எடுத்திருக்காங்க. இப்போ இவங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கோடி, அதாவது நயன்தாரா மற்றும் த்ரிஷா வாங்கிறதை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த சம்பளத்தை அவங்க அதாவது ப்ரொடியூசர்ஸே வாண்டரா சாய் பல்லவிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்றும் பெருசாக அதிகமாகலாம் ஏற்றவே இல்லையாம். எல்லாத்துக்கும் மேலே நயன்தாரா த்ரிஷா இவங்க வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணுற அலப்பறைங்கள்லாம் கொஞ்சம் கூட சாய் பல்லவி கிட்ட கிடையவே கிடையாதான். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ஸ்மார்ட்டாக தனக்கு கொடுத்த வேலையை வந்துட்டு கச்சிதமாக செஞ்சு கொடுத்துட்டு போவாங்களாம், எந்த ஒரு பந்தாவுமே இல்லாமல். ஸோ இதனால தான் இவங்களால வந்துட்டு நடிப்பில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண முடியுதான். ஸோ தன்னுடைய நடிப்பு திறமையை மட்டுமே வச்சு தமிழ் சினிமாவுடைய 2 பெரிய நடிகைகளை ஒரே அடியாக ஓரங்கட்டியிருக்காங்க நம்முடைய சாய் பல்லவி அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ சாய் பல்லவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.